ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் மக்களே. அதாவது 3 நாள் ஒரு பிரேக் இருக்கும். யாரும் எங்கேயும் வரமாட்டோம். எல்லாரும் வந்து அவங்கவங்க வேலைய பார்க்க போயாச்சு. அப்படின்னு நீங்கலாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராததை பாருங்கள்னு நாங்க எப்பவுமே சொல்லிட்டு, now we are back to talk about டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிக்கெட். இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க கிரிக்கெட் பத்தி எப்பவுமே பேசிருப்போம். அண்ணா பேசி நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் நான் ஒரு ஹோஸ்டா உட்கார்ந்து அண்ணாவை நிறைய கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து திரும்ப ஐ அம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் அண்ணா, ஹவ் ஆர் யூ? இட்ஸ் பீன் 3 days. விமலோட பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் எல்லாரையும் வெல்கம் பண்றேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இந்த ஷோ உங்களுக்கு வழங்குறது உங்கள் சஸ்திகா. டான் படம் எஸ் ஜே சூர்யா மாதிரி வெல்கம் பண்றேன். பை தி வே, நான் எஸ் ஜே சூர்யா ஃளைட்ல மீட் பண்ணேன். வாட் an amazing interesting character தெரியுமா? செம்ம கேரக்டர். ஃபுல் 2 hours and entertain பண்ணாரு. ஃபுல் 2 hours எல்லாமே சொன்னார். தெலுங்குல என்ன படம் நடிக்கிறேன், இப்ப என்ன பண்றேன், ஷூட் முடிச்சோடனே நைட்டு முடிச்சோடனே என் பாடியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றேன், வாலி எப்படி எடுத்தேன், குஷி எப்படி நடத்தினேன். இன்ஃபேக்ட் நாங்க வந்த ஃபிளைட்ல ஏரோஸ்டஸ் பேர் குஷி. அவங்க பேட்ச்ல குஷியை பார்த்துட்டு குஷி படத்தை பத்தி ஃபுல்லா சொல்லியிருந்தாரு. சம கேரக்டர், டோட்டலி என்ஜாய்ட் இட். எனக்கு அவர் நடிச்சதுலயே பெஸ்ட் படம் எது தெரியுமா? டான். வேற லெவல். ஆக்சுவலி ஹீஸ் டன் a lot of phenomenal roles. எல்லாருக்கும் நிறைய பிடிக்கும். பட் எனக்கு பிடிச்ச படம் டான். நான் அதான் சொன்னேன், டான் ஒரு 200 வாட்டி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுல டயலாக் மட்டும் சும்மா 2 டயலாக் சொன்னேன். ரெஸ்ட் அவர் பாத்துனாரு. such a sweet man, really loved him. என்டர்டெயின்மெண்ட்க்கே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு அவர் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. வாரே வா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, ஓகே அந்த நாள் ஞாபகம்னு முதல்ல அவர் கேட்டார் வேற உங்க கூட இந்த ஷோ பண்றாங்க சஸ்திகா, அவங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. இல்ல வேணாம், இட்ஸ் ஓகே, நம்ம கமிங் பேக் டு கிரிக்கெட்க்கு வந்துடலாம். ஓகேவா? அந்த நாள் ஞாபகம், இன்னைத்த நாள் ஞாபகம், 2010 ஞாபகங்கள். முடிஞ்சு போச்சு. ஓகே, பட் that very first day when you walked in, all that memories, it should definitely இன்னைக்கு உங்களுக்கு அது வந்திருக்கும். Just share a few words about that with us. No, ஆக்சுவலி நான் திருப்பி சொல்றேன், சும்மா சொல்றதுக்காக சொல்லல. எனக்கு நான் விளையாடுங்கிறதே மறந்து போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அந்த சாப்டரே ஓவர். நான் எனக்கு அந்த டூரை பத்தி நினைச்சு பார்க்கும்போது 2 விஷயம் தான் ஞாபகம் இருக்கும். ஒண்ணு வந்து எப்படி சோத்துக்கு அல்லாடணும் அப்படிங்கறது ஞாபகம் இருக்கும். அதாவது கிட் பேக் நிறைய அந்த எம்டிஆர் ப்ரீமேட் மீல்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு போவேன். அப்ப நான் வந்து ஆக்சுவலி எக்ஸ் கூட சாப்பிட மாட்டேன் சுத்தமா. கம்ப்ளீட் வெஜிடேரியனால எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு சின்ன குக்கர்ல எல்லாத்தையும் வச்சுட்டு, அந்த குக்கர்ல இருந்து அந்த மீல திருப்பி பண்ணி, நானு, அமித் மிஸ்ரா, அப்புறம் ராம்ஜின்னு ஒரு ட்ரெயினர் இருந்தாரு. அந்த ராத்திரி அந்த சாப்பாடுக்கு ஒரு பயங்கர ஒரு இது இருக்கும். இப்ப மும்பை இந்தியன்ஸ் நல்லா பாக்குறாரு தனஞ்செயின்னு, நாங்களாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அதுதான் நல்லா ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள், 2009ல இருந்து 10 வரைக்கும் நானும் ஒரு வரது குட்டி அப்படிங்கிற மாதிரி டீமோட சுத்தினேன். இந்த கிட் பேக், அஸ்வின் மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சான்ஸே கிடைக்கல. திடீர்னு இஃப் ஐம் நாட் ராங், இதுதான் கடைசி மேட்ச் அந்த ஓடிஐ சீரீஸ்ல. டின்னு கட்டிடுவாங்க எங்களை. ஆனா இந்த மேட்ச் டெபியூ சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ இந்த மேட்ச் தான். சோ லாட் ஆஃப் மெமரிஸ் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நீ என்ன கிண்டல் பண்ணணும். நான் டெபியூனாலே ஃபர்ஸ்ட் டைம் தானா, அதுல என்ன ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ அப்படின்னு கேட்டிருக்கணும் நீ. சரி, விடுங்க. பட் ஓகே, எஸ், நம்ம வந்து ஃபுல் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ், ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம்ஸ் ஆஃப் ஐபிஎல் வந்து பார்த்து நீங்க உங்களோட ட்வீட் இன்னைக்கு வந்து பார்த்தேன், டெஸ்ட் கிரிக்கெட் யூ பியூட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து போட்டிருந்தீங்க. ஐ நோ யூ லவ் த ஃபார்மேட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். இட்ஸ் த மதர் ஆஃப் ஆல் கிரிக்கெட் அண்ட் யூ மஸ்ட் பி என்ஜாயிங் வாட்சிங் இட். பிஃபோர் வி டாக் அபவுட் இந்தியா டீம் அண்ட் ஆல் ஆஃப் தட், முதல்ல இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து, the 3 டெஸ்ட் மேட்சஸ் பத்தி பேசிக்கலாம். How was it? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. Your thoughts about it, Anna? See, actually the narrative of இந்தியால விக்கெட் விழுந்தா எல்லாம் பேசுவாங்க, ஃபாரின்ல விழுந்தா யாரும் பேச மாட்டாங்க 15 விக்கெட். ஆனஸ்ட்லி ஐ திங்க் அந்த நரேட்டிவே ஃபர்ஸ்ட் வந்து null and void நான் ஃபீல் பண்றேன். ஏன் இன் மெனி வேஸ் நான் ஏன் நினைக்கிறேன்னா, இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ இந்தியாவுக்கு டூர் பண்ணும்போது ஏன் பிக்சர்ஸை பத்தி பேசுறாங்கன்னா, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் எக்ஸ்கியூஸ். தே ஆர் டேக்கிங் த நரேட்டிவ்ஸ் தேர். இந்தியா இங்கேருந்து போகும்போது அந்த மாதிரி பேசவே மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி இந்தியன் டீம்ல யாராவது ஒருத்தர் விக்கெட்ஸ் பயங்கர ஸ்பைசியா இருக்கு, என்ன அது விக்கெட்னு கேட்டா, நம்மளே நம்ம ஆளுங்களை போட்டு இருந்தா வாங்கிக்க 2 கல்லு, 2 செங்கல், 2 கருங்கல்னு போட்டு விட்டெறியும். அதனால நம்ம பசங்க என்னைக்குமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க தைரியமா பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசினா அவங்க ஜேர்னலிஸ்ட் அவங்கள பேக் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ஃபுல்லாவே பேக் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்வர்சேஷனே ரொம்ப பழைய கான்வர்சேஷன். எப்படி அந்த கான்வர்சேஷன் பழசுனா, சந்திரகுப்த மௌரியா, அதுக்கப்புறமா வந்து அக்பர், அப்புறம் ஹுமாயூன், அவங்க காலத்து கான்வர்சேஷன் அது. ஐ திங்க் வித் டைம்ஸ் வி ஹேவ் டு மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 16 விக்கெட் விழுந்தது.
விக்கெட் கஷ்டமா இருந்தது, ஒத்துக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கு ஆட கஷ்டமா இருந்தது. பால் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுது. ஆனா பார்க்க பயங்கரமா இருந்தது சஸ்திகா. எனக்கு ரொம்ப புடிச்சது. ஏன் புடிச்சதுன்னா, ஏன்டா 3-4 மாசமா நாய் அடிக்கிற மாரி பவுலர்லாம் அடிச்சீங்கல்ல, தேடுங்கடா அந்த பந்த அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன உள்ள இருந்து ஒரு அல்டீரியர் சந்தோஷம் தான். ஹாப்பினஸ். நான் திருப்பி சொல்றேன். பவுலர்ஸ்லாம் அடாப்ட் பண்ணோம். கொஞ்சம் லிட்டில் சம்திங் குடுங்க விக்கெட்ல. பேட்ஸ்மேன்லாம் எப்படி அல்லாடுறாங்கன்னு மட்டும் வேடிக்கை பாரு. இது வந்து the கேம் வந்து ஓவர் த இயர்ஸ் ரைட். ஓவர் த இயர்ஸ் நான் சொல்றேன். பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் குடுத்து அந்த பேட்ஸ்மேனை இந்த கேம் பாதுகாக்கிற கேம் கூட இந்த கேமை சார்ந்தவங்க இந்த பேட்ஸ்மேனை பாத்துக்கிற மாதிரி ஒரு அநியாயம் ஒண்ணு இருக்குல்ல. அதை நான் அதான் வந்து அவங்க ரன் அடிக்கலன்னா விக்கெட் தவறு. ஏன் ஆடு கேட்டா உடனே வந்துருவாங்க இருந்து பேட்ஸ்மேனுக்கு 1 பால் ஸ்போர்ட் அப்படின்னு. ஆடியா எல்லாருக்குமே அப்படிதான். லைஃபே அப்படிதான். 1 மினிட் தான் லைஃபே. அதுக்காக வாழாம விட்டுறியா? நம்ம எல்லாருமே என்ன லைஃப் வந்து 1 மினிட் அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அதனால கம்ப்ளைண்ட் பண்ணே இருக்கியா? கம்ப்ளைண்ட் பண்ணே இருந்தா கூட்டிட்டு போவாங்க யாராவது வந்து. அதெல்லாம் இல்ல. அதே மாதிரி 1 பால்லாம் ஆடி காட்டு. அதனாலதான் சுனில் கவாஸ்கர் பெரிய ஆளுங்கிறாங்க, சச்சின் டெண்டுல்கர் பெரிய ஆளுங்கிறாங்க. நான் இன்னைக்கு கூட பார்த்திருந்தேன். ஷேன் வான் போடுறாரு ஒரு ஸ்பெல்லு. ஏதோ எங்க தெரியுமா, வேர்ல்ட் கப் 1999ல இங்கிலாந்துல பால் திரும்புது. சோ தோஸ் வேர் த டேஸ் வென் பிச்சஸ் ப்ரிப்பரேஷனே வந்து டிஃபரெண்டா இருந்தது. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ரோலர்ஸ் கிடையாது. விக்கெட் டஃபா தான் இருந்தது. அதுலதான் ஆடி ரன் அடிச்சாங்க ஜாக் காலிஸ். அதுலதான் ஆடி ராகுல் டிராவிட் ரன் அடிச்சாங்க. அதுக்காக ஐ எம் நாட் டினைங் லாஸ்ட் டெக்கேட்ல வந்து பிச்சஸ் கஷ்டமா இருந்திருக்கும் செவரல் லொகேஷன்ஸ். அக்ரி பண்றேன். பார்க்க நல்லா இருக்கு. இட்ஸ் கிரேட் வியூவிங். ஒன்ஸ் இன் வைல் இந்த மாதிரி போட்டோம். கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கணும். பேட்ஸ்மேனும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கட்டும். எவ்வளவு நாள் ராஜா விட்டு கண்ணு குட்டி மாதிரி ஆடினே இருப்பீங்க. விக்கெட் கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு அழுதுனே இருப்பீங்க. ஆடுங்க. பட் எஸ், டெஸ்ட் மேட்சஸ் பத்தி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட்டுக்கு ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ரெடி, அப் அண்ட் ரெடி. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து த ஸ்குவாடை வந்து பார்த்திருப்பீங்க. த மோஸ்ட் ஐ திங்க் இட் வாஸ் த சர்ப்ரைசிங் கொஸ்டின். ஐ மீன் எவ்ரிபடி ஹேட் தட் கொஸ்டின் இன் மைண்ட். வை ஆகிப் நபி வாஸ் omitted அப்படிங்கிறது. Before we go about asking about him, அவரோட லாஸ்ட் ரஞ்சியோட நம்பர்ஸை மட்டும் I will just read it out for you. 60 wickets at an average of 12.56, 28.43 strike rate. 17 இன்னிங்ஸ்ல 9 4 wicket haul or more வந்து எடுத்திருக்காரு. அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் த சீசன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரஞ்சியை வந்து வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இவர் இருந்திருக்காரு. பட் he is not in the test squad. How can someone not select him, and why do you think that has happened? See, how can someone not select him ங்கறதே வந்து valid question எனக்கு தோணல சஸ்திகா. First of all, does Aqib Nabi deserve, அதாவது நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கலாம். ரெகக்னிஷன், செலக்ஷன் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ரெகக்னிஷன் என்ன, இப்ப நீ ஷோ பண்ற, நான் உங்ககிட்ட சொல்றேன் சஸ்திகா சூப்பரா ஹோஸ்ட் பண்றமா, நல்லா பண்ற, அது ரெகக்னிஷன். இப்ப நாளைக்கு செலக்ஷன் அப்படின்னா சஸ்திகா சூப்பரா ஷோ ஹோஸ்ட் பண்ற, வாயே பிக் பாஸ்ல நீ ஷோ ஹோஸ்ட் பண்ண, இல்ல ஒரு சூப்பர் சிங்கர், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கூப்பிட்டு கமான் நீ ஆங்கர் பண்ணு, அது வந்து செலக்ஷன். லெட்ஸ் கெட் இட் ஸ்ட்ரெயிட். எல்லாத்துக்கும் அதோட ஒரு டிமார்கேஷன் இருக்கு. நம்பர்ஸ் எனக்கு ஐ எம் ஆக்சுவலி a little concerned சஸ்திகா. நிறைய சோசியல் மீடியா நரேட்டிவ்ஸ் செலக்ஷனா ஆஃப் லேட் மாறுதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இது எப்படின்னா, வாட் கேம் ஃபர்ஸ்ட், சிக்கனா எக்கா அப்படிங்கிற கொஸ்டின் என் மைண்ட்ல ரைஸ் பண்றது. செலக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு சோசியல் மீடியால பஸ் வருதா, இல்ல சோசியல் மீடியால பஸ் வருதுனால செலக்ஷன் அப்படி நடக்குதாங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஐ ஆக்சுவலி திங்க் இட்ஸ் த லேட்டர். ஓகே, அண்ட் விச் இஸ் நாட் கிரேட் என்ன பொறுத்த வரைக்கும். மக்கள் மனசை தயார் பண்றாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க பேசிக்லி இது நடக்க போகுதுன்னு. இப்ப அக்கீப் நபியை வந்து அவனோட நான் செலக்ஷனை நான் வந்து பெருசா I will not dwell deep into it. ஏன் நான் சொல்றேன்னா, ஐ திங்க் அக்கீப் நபி வந்து பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்சஸ் அவன் என்ன போட்டிருக்கானோ அதனாலதான் வந்து 8 crores பிட் போட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தாங்க. ஓகே, சோ ஹீஸ் பீன் ரெகக்னைஸ்ட். அதாவது நம்ம என்ன பேசுறோம்னா, நீ உன்னோட ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு நீ அவனை ஏன் டெஸ்ட் மேட்ச்ல எடுக்கிற? வேலிட் கொஸ்டின். He should be a part of the discussion. Definitely. கன்ஃபார்மா செலக்ட் ஆகணும். மேபி நாட். நான் இப்ப வந்து ஐ எம் நாட் அ செலக்டர். ஐ எம் நாட் சேயிங் அவன் செலக்ட் பண்ணாது ஜஸ்டிஃபைடுன்னு நான் சொல்லல. பட் இதை வந்து ஓவரா நம்ம ஸ்கியூ பண்றோம்னு நான் ஃபீல் பண்றேன். தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் பீயிங் இன் தி ஸ்குவாட் ஹூ ஆல்சோ டிசர்வ் செலக்ஷன். அண்ட் கண்டினியூட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து செப்பரேட் டிபேட்டபிள் டாபிக் ஒன்று. நாளைக்கு ஒரு செலக்ஷன் நடக்க போகுது T20. அது என்னவோ அது ஓடிட்டு இருக்கு, ஒரு உருட்டு ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியால.
அதுக்கு என்ன வேலிடிட்டி செலக்ஷனுக்கு அப்புறமா பண்ணலாம். வரேன். பட் மை சப்மிஷன் இன் திஸ் இஸ் அகீப் நபி ஹஸ் பீன் ரெகக்னைஸ்ட். இந்தியா ஏல எடுப்பாங்க. ஹி வில் கெட் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா வாட் ஹேப்பன்ஸ் எஸ்பெஷலி வென் செலக்டிங் அ ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா அஜித் அகர்கர் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அவரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. ஐ திங்க் வெரி ஆஃபன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல இருந்து அவங்க அந்த எலிவேஷன் எதிர்பார்ப்பாங்க விச் இஸ் கோனா கெட். ஐ திங்க் அகீப் நபிக்கு அந்த ரெகக்னிஷன் தான் இது. இங்க இருந்து என்ன பார்ப்பாங்க, க்ளோஸ் குவார்டர்ஸ்ல அவன் எப்படி போடுறான், இஸ் ஸ்விங்கிங் த பால், கேன் ஹி சஸ்டெயின் ஸ்பெல்ஸ் ஃபார் a longer period of time. இப்போ உதாரணத்துக்கு அன்ஷுல் கம்போஸ் வந்து இங்கிலாந்து போனாரு, 124 போட்டாரு கட்சி டெஸ்ட்லாம். சோ அதெல்லாம் டீமோட வச்சு அவங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, கேன் ஹி போல் லாங் ஸ்பெல்ஸ், லாங்கா சஸ்டெயின்டா போட முடியுதா பால். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நிறைய தடவை என்ன ஆகுனா, நீ 125ல 128ல 130ல வந்து அப்படியே கொண்டு லெங்க்ல போட்டேன் தான் விக்கெட் விழும். டெஸ்ட் கிரிக்கெட்ல நீ 128 130ல போட்டா லெங்க்ல போட்டா விக்கெட் விழுங்கிறது கேரண்டி கிடையாது. சோ பாப்பாங்க, ஐ திங்க் இன்டர்னலா தே வில் ட்ரை டு ஜட்ஜ் அண்ட் ஐ ஹோப் இட் இஸ் தட். நம்ம கேரண்டிடா சொல்ல முடியாது. அதுக்கு ஆன்சர் வந்து சுப்மன் கில், கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர் தான் கொடுக்கணும். கன்வின்சிங்கா அவங்க தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். நான் வந்து ஐ எம் ஒன்லி கெஸ்ஸிங் ஃப்ரம் வாட் எவர் ஐ நோ அண்ட் வாட் ஐ பிளேட். மை பாயிண்ட் தோ ஹியர் இஸ் அகீப் நபி ஹஸ் காட் ரெகக்னிஷன். ஹி இஸ் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். அவனை கூப்பிட்டு டீமோட வச்சிருக்காங்க. குர்னூர் பிராரை செலக்ட் பண்ணிருக்காங்க. குர்னூர் பிராரா அகீப் நபியா அப்படின்னு நீ என்ன கேட்டேன்னா நான் தான் ஐ செட் ஓகே, அகீப் நபி இவ்வளவு பண்ணிருக்கான், நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டை பாதுகாக்கிறோம்னு வந்து சொல்றோமே, அப்ப ஏன் நம்ம அகீப் நபி எடுக்க கூடாதுன்னு ஐ வுட் ஹவ் tilted it. But I have a feeling, Sastika, this is a call with respect to Gurnoor Brar that's either gone with the coach or with the selector. They must have said, I like Gurnoor Brar, let's go with it. Or could well be the captain, namakku theriyadu. Somebody has stuck their neck out and said there is something more with Gurnoor Brar, and that's why we are picking Gurnoor. Yeah, probably because he has played for India A last year and versus South Africa A kuda or 4 wicket in a first class match eduthirukaru. Maybe they even thought, and he was part of the GT squad. Avarum vandu vilayadala, just like how Akib Nabi was part of the DC squad, he was part of the GT squad. Maybe adallam kuda run aguma. And I want you to tell more about Gurnoor Brar. Why, you know, Gurnoor Brar over Gurnoor Brar பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2024ல நாங்க பங்களாதேஷ் டெஸ்ட் ஆடணும் சென்னையில. அப்பவே குர்னூர் பிராரை ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்த்தாங்க. அவரை நெட் பவுலரா கூப்பிட்டாங்க. குர்ஜப்னீத் சிங் அங்கதான் பார்த்தாங்க. நெட் பவுலரா கூப்பிடுவாங்க சஸ்திகா சம்டைம்ஸ். அண்ட் ஒன் திங் ஐ கேன் டெல் யூ இஸ் சம் பீப்புள் இன் த டீம் மேனேஜ்மெண்ட் வேர் இம்ப்ரெஸ்ட் வித் குர்னூர் பிரார். இன்னைக்குதான் செலக்ஷனை பாக்குற விதை அங்கேயே விதைச்சிருவாங்க. சோ த சீட் இஸ் ஆல்ரெடி சோன். அது ஒருவேளை அந்த ரிசல்ட் ஓரளவுக்கு பேர் ஃப்ரூட் பண்ணிச்சுன்னா எடுத்துருவாங்க. ஐ எம் ஷுவர். அதான் என்னன்னா, என் நம்பர்ஸை பத்தி பார்த்து மட்டுமே ஒரு செலக்ஷன் பண்றது யார் வேணா பண்ணலாம். அதுக்கு எதுக்கு செலக்டர்? Why do you need an eye of somebody who's been a cricketer? So அந்த கிரிக்கெட்டரோட பொசிஷன்ல அஜித் இருக்காரு, கௌதம் கம்பீர் இருக்காரு, சுப்மன் கில்லுக்கு ஓரளவுக்கு சே இருக்கும். இட் இஸ் தேர் ஜாப் டு டூ. ஒரு செலக்ஷன் ஒரு ஸ்லாட்டுக்கு 4 பேர் கம்பீட் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் எடுத்தா 3 பேர் டிசப்பாயிண்ட் ஆகதான் செய்வாங்க. இந்த இடத்துல மேபி குர்னூர் பிரார், அகீப் நபியா ஷியர் நம்பர்ஸுக்கு அகீப் நபிக்கு ஃபேவரா கொடுத்துருக்கலாம். They've gone with Gurnoor Brar. It's debatable. But that doesn't mean that Akeem Nabi is not being recognized. ஒரு காலத்துல நான் ஆளுங்க பேர்லாம் சொல்லுவேன். நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கேன் அனந்த பத்மநாபன் அம்பைரிங் பண்ணிட்டு இருக்காரு. அனில் கும்ப்ளியோட காம்படிட்டரா இருந்தார் ஒரு நாள். அவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் இந்தியா ஆடல, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் விளையாடி இருக்காரு. ஒருவேளை இந்த காலத்துல விளையாடினா அவர் IPL விளையாடி இருப்பார். அட்லீஸ்ட் அங்க ரெகக்னைஸ் ஆயிருப்பாரு. So with changing times, I think recognition is much greater now than it has ever been before. Okay. Now moving on, because you included all of DC விளையாண்டது, GT விளையாண்டது. I was Indian cricket team ஓட Instagram page வந்து பார்த்தேன். There was a very funny comment. I was just seeing the comments and I even sent it to the producer and I said, கொஞ்சம் comments மட்டும் படிச்சு பாரு அப்படினா. There are 7 people from Gujarat Titans playing in this squad. ஓகேவா? இல்ல கீழ ஒரு கமெண்ட், என்ன கமெண்ட் போட்டுருந்துச்சு அப்படின்னா, டேய் ரஷித் கானும் இவரும் ரபாடாவும் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் இருந்துச்சு. That was the comment. It was very funny. It made me really laugh because there are 7 boys: Shubman Gill, Sai Sudarshan, Washington Sundar, Siraj, Prasidh Krishna, Manav Sutar and Gurnoor Brar. 7 GT boys. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அவங்க பேரு கொடுத்துட்டு குஜராத் வந்து குஜராத் இந்தியன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு மும்பை டைட்டன்ஸ்னு வச்சுக்கலாம். Okay. What is happening? Interesting topic, Sastika. பட் நம்ம இத கொஞ்சம் பேக்வர்ட்ல போலாமா? முகமது சிராஜ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ்டிங் பண்ணான். எஸ். சோ ஆஷிஷ் நேரா எனக்கு டெஸ்ட் பெடிகிரியில ஒரு பவுலர் வேணும்னு சொல்லி முகமது சிராஜ் எடுத்திருக்காரு. ஆர் குஜராத் டைட்டன்ஸ் ஆஷிஷ் நேரா பேர் வேணும். பிரசித் கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்துட்டாரு. டால், he already went for a huge amount of money. சோ பிரசித் கிருஷ்ணாக்கு பிட் பண்ணி எடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்டா இந்தியா ஃபர்ஸ்டானா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஆடினார்.
சோ அகைன் எனக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன் வேணும். வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேற யார் சொன்னேன்? சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன் மேபி ஜிடி எனேபிள்டு பிளேயர்னு நம்ம சொல்லலாம். பட் நம்பர்ஸ் இருக்கு. ஹி இஸ் ஆல்சோ டன் வெல். சாய் சுதர்ஷன் டிபேட் வந்து இட்ஸ் a debatable topic சசிகா. சாய் வர்சஸ் தேவ்தத் படிக்கல். ஐ கோ தேர். பட் பிஃபோர் தட் சுப்மன் கில் அகைன் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன். சோ the ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஃபிலிம்சியா இருக்கு. I know you want to see. I am also willing to see the lighter side of it. பட் ஃபிலிம்சியா இருக்கு. குஜராத் வந்து இந்தியாவோட கரண்ட் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸா பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா they done a good job. சோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு இங்க நம்ம கிரெடிட் கொடுக்கலாமே ஒழிய இதை இப்படி பாக்குறது வந்து ராங்னு நான் ஃபீல் பண்றேன். இது என்னோட தாழ்மையான கருத்து. அவ்வளவுதான். சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா பிகாஸ் தட் கமெண்ட் ரியலி மேட் மீ லாஃப். நான் சொன்னேன் ஏன் வந்து ஹோல்டரை விட்டுட்டாங்க எல்லாரும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு நல்லா இருக்கு. பட் there is merit in those boys getting selected இல்ல. Correct. Let's not forget what Washington Sundar did in Manchester. Let's not forget it. Let's not forget what Siraj has done for India. Let's not forget what pedigree Prasidh Krishna holds. So அதெல்லாம் நம்ம மறந்துறது கொஞ்சம் ஈஸி சம்டைம்ஸ். ஈஸியா ஏன்னா பாப்புலர் என்ன அவனை கிண்டல் பண்றா எல்லாமே குஜராத்ல இருந்து எடுக்கிறாங்க. அவனை கிண்டல் பண்ணுவோம். ஓகே கிண்டல் பண்ண ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் தட் it doesn't make sense to me. But it doesn't make sense. Logic, it is defying logic. உன்னோட கமெண்ட் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஜாலியா நானும் சிரிக்கிறேன். வீட்டு பக்கமா வா, பகோடா காபி சாப்பிட்டு ஜாலியா சிரிச்சினா நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். நானும் பண்ணுவேன். நானும் பண்ண தயார். we all need fun element. நம்ம எல்லாருமே ஜாலியா சிரிச்சு at the end of the day எங்க வீட்டு டின்னர்ல நான் யாரையாவது கிண்டல் பண்ணி ஜாலியா சிரிக்கிறேன்னா அது என்ன சார்ந்த விஷயம். பட் பப்ளிக்கா நான் ஒரு கமெண்ட் போடும்போது அதுல கொஞ்சம் வேலிடிட்டியும் கொஞ்சம் வெயிட்டேஜும் வேணும்ல. அது இல்ல இந்த கமெண்ட்டுக்கு. இந்த கமெண்ட் இதோ இப்ப லைட்டா இருட்டிங் வருது சென்னையில as we are recording. I think கேரளால மழை ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயில் சூடு தாங்கல. அப்படியே ஒரு பகோடா போட்டு காஃபி போட்டாங்கன்னா ஜாலியா பேசுறதுக்கு இது சூப்பர் கமெண்ட். நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து பேசலாம். பட் கமிங் பேக் இங்க நம்ம வரும்போது யூ டிட் பிரிங் அப் அபவுட் சாய் சுதர்ஷன் அண்ட் தேவ்தத் படிக்கல். நேத்து வரைக்குமே வாட் எவர் வாஸ் கோயிங் த்ரூ ஈவன் த பேட்டிங் கோச் ராயன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அண்ட் ஐ வாஸ் திங்கிங் ப்ராபப்லி படிக்கல் ஒன்லி வில் பி ahead of Sai Sudarshan அப்படிங்கிற மாதிரி I was thinking. But இன்னைக்கு கௌதம் கம்பீர் he's come and given up open statement வந்து கொடுத்திருக்காரு. It is unfair. நம்ம வந்து சாய் வந்து he's debuted only in England and அவனுக்கு நிறைய chances கிடைக்கல. So I think we will give him a lot of chances அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So it looks like number 3 is sealed with Sai. இல்லையானா? I'm very happy for Sai Sudarshan, Sastika. But I refuse to buy this argument. அதாவது ஐ லைக் த ஆஸ்பெக்ட் தட் தே வாண்ட் ஸ்டெபிலிட்டி. அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறது எனக்கு பிடிக்குது. எல்லா பிளேயருக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுத்தே ஆகணும். நான் இன்ஃபேக்ட் ஒரு ட்வீட் பண்ண போயிருந்தேன் ஆக்சுவலி பார்த்தா அப்புறம் ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அது லாங்கா ட்வீட் போட்டா மக்கள் அதோட எசன்ஸியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி பேர் ட்வீட் போட்டா அந்த ட்வீட்டை சாட் ஜிபிடில போட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேற அந்த மாதிரி ஒரு 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. படிக்கும் போதே தெரியும். ஏன்னா நானே இப்பதான் ட்வீட் போட்டேன் அதுக்குள்ள 8 லைன்ல எப்பறம் ரெஸ்பான்ஸ் போடுறீங்க. சரி ஓகே. சோ இப்ப வந்து சாய் சுதர்ஷனுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. பட் இதுல என்னன்னா சாய் சுதர்ஷன் தேவ்தத் படிக்கலே கான்டெக்ட்ல இருந்து நம்ம எடுத்துலாம். நான் ஒரு ஃபியூ கான்வர்சேஷன்ஸ் வைக்க ஆசைப்படுறேன். நிறைய ரூமர்ஸ் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. T20 டீம்ல யார் கேப்டன் பண்ண போறாங்க, சூர்யா இருக்க போறாரோ ரூமர்ஸ் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ரூமர். ஏன்னா அதுக்கு காங்கிரீட் ப்ரூஃப் நாளை காலைல அஜித் அகர்கர் நாளைக்கு மத்தியானம் அஜித் அகர்கரும் whoever the captain be when they walk out to the press only we will know. அப்பதான் நமக்கு தெரியும். கரெக்ட். என்னன்னா I have a small issue சஸ்திகா. ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுறது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா யாருக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கு? என்ன ஸ்டெபிலிட்டி? வாட் ஸ்டெபிலிட்டி ஆர் வி டாக்கிங் அபவுட்? நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நீ சாய் சுதர்ஷனுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்தேன்னா நாளைக்கு நீ மானவ் சுத்தாருக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். நாளைக்கு நீ மானவ் சுத்தாருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்தேன்னா ஹர்ஷ் டூபேக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னா ஐ எம் ஆல் ஃபார் கிவிங் ஸ்டெபிலிட்டி. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும் ஸ்டெபிலிட்டி கொடுக்க கூடாது. அது தப்பு. அது வந்து இந்த for whatever it is எனக்கு கௌதம் கம்பீரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I really like the man. I really love Ajit or whatever it is. They are all pedigreed Indian cricketers. அவங்களோட கிரிக்கெட்டிங் வியூஸ்ல நிறைய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் சஸ்திகா. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். கொஞ்சம் இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறதே நான் உதாரணம் கொடுக்குறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2024 டீம்ல இருந்தாரு, வெளில போயிட்டாங்க. ஓகே, சுப்மன் கில்ல தூக்கின் டீமுக்குள்ள வந்த உடனே வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது எப்படி ஒருத்தர் வந்த உடனே டீமுக்குள்ள வைஸ் கேப்டனா கொடுக்க முடியும்? I have no zero issues with Shubman Gill. Fabulous player. In fact, இப்ப எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா சுப்மன் கில் பிளேயர் மேல யாருக்கும் வியூ கிடையாது.
சுப்மன் கில் மட்டும் எதுக்கு எடுத்த உடனே வைஸ் கேப்டனா இருக்காரு? அங்கதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஓகே சுப்மன் கில் போயிட்டாரு பெக்கிங் ஆர்டர்ல, திடீர்னு சுப்மன் கில் வெளியே போயிட்டு இஷான் கிஷன் உள்ள வந்துட்டாரு. சரி, இஷான் கிஷன் சையத் முஸ்டாக் அலில பண்ணாரு, நீ உள்ள கொண்டு வந்துட்ட. இப்ப சையத் முஸ்டாக் அலில பண்ணவங்க எல்லாருமே உள்ள வருவாங்களா? So the pecking order and the demographics for your team construction should be stable. ஒருத்தருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாது. யூ லூஸ் யுவர் பிளேயர்ஸ். கான்பிடன்ஸ் போயிடும் மேனேஜ்மெண்ட் மேல. 100% போகும். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், குல்தீப் யாதவ் 5 டெஸ்ட் விளையாடவே இல்லை. அதாவது ராகுல் டிராவிட் இந்த டீமை விட்டுட்டு போனார்ல கோச்சா, அந்த டைம்ல குல்தீப் யாதவ் வாஸ் a booming டெஸ்ட் ஸ்பின்னர். கட் பண்ணி 18 months கழிச்சு எடு. குல்தீப் யாதவ் டெமோகிராபிக்ஸ்லயே இல்ல. ஆஃப்டர் ஹி ஹேட் an ordinary IPL. இப்ப நாளை குல்தீப் யாதவ் தூக்கி டீம் விட்டு வெளியே போட்டா கேட்பார் இருக்காது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். கேட்பார் ஆள் இருக்காது. குல்தீப் யாதவ் என்ன தப்பு பண்ணா? சோ குல்தீப் யாதவுக்கு ஒரு சட்டமும் இன்னொருத்தருக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது. இட் இஸ் நாட் ஃபேர். சரி, இவ்வளவு நம்ம பேசுறோம். ரிஷப் பண்ட் இன்ஜோர்டா இருந்தான், துருவ் ஜுரேல் டீமுக்குள்ள வந்தான், இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா கச்சா முச்சான்னு இஷ்டத்துக்கு ஆடினான். ஓகே, சரியான நாக்கு. அடுத்த 1.5 வருஷத்துல துருவ் ஜுரேல் எத்தனை டெஸ்ட் ஆடி இருக்கான்? அவனுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கலையே. So he must have walked in. Okay. இப்ப நம்ம சாய் சுதர்ஷனை பத்தி பேசுறோம் இந்த இடத்துல. தேவ்தத் படிக்கல் has been an incumbent number 3 for Karnataka for a long time. Yes. சாய் சுதர்ஷன் ஐபிஎல்ல 2 வருஷம் தரமா விளையாடி இருக்கான். Accepted. நம்ம ஊர் பையன். I think he should get that run. Okay, no problem. But சாய் சுதர்ஷனையும் தேவ்தத்தையும் கம்பேர் பண்ணும்போது தேவ்தத் தான் சாய் சுதர்ஷன் முன்னாடி டெஸ்ட் மேட்ச் ஆடினான். The fact that Sai Sudarshan walks in and he is getting that stability ahead of Devdutt Padikkal. In fact, further, சாய் தேவ்தத் படிக்கல் டீம் குள்ள வந்த போது செலக்டர் அஜித் அகர்கர் தான், ராகுல் டிராவிட் தான் கோச். கட் பண்ணி எடுக்கும் போது how is that changed? It cannot. நீ ஒருத்தருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இவனுக்கு ஸ்டெபிலிட்டி, உனக்கு பிம்பிளிக்கு பிலாபி, அது எப்படி? See, I believe test teams are built with stability. I firmly believe that. நீங்க ஆடுங்க டெஸ்ட் டீம் வந்து, இந்த டெஸ்ட் டீம் வந்து ஒரு நல்ல டீம் ஆடுறதுக்கு 18 months ஆகும். ஆனா எல்லாருக்கும் அதே ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும்ல. இப்ப குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவான். ஐ வாண்ட் டு see குல்தீப் யாதவுக்கு எவ்வளவு ரன் கிடைக்குதுன்னு. இப்ப குல்தீப் யாதவ் ஸ்ரீலங்கா போவான். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், 4th ஸ்பின்னர் தேடுறாங்களாம். குல்தீப் யாதவ தவிர ஐ எம் லுக்கிங் ஃபார் a wicket taking spinner. 4th ஸ்பின்னர் தேடல. இன்ஃபேக்ட் ஜடேஜா திரும்பி வருவாரு. இப்ப ஸ்ரீலங்காக்கு போவீங்க இதுக்கு அப்புறம் ஒரு டோருக்கு. ஸ்ரீலங்கால ஸ்பின் டாமினண்டா இருக்கும். Who is your first spinner? Is it a guarantee that Kuldeep will play? So இந்த டெஸ்ட் மேட்ச பாக்குறீங்க ஆப்கானிஸ்தானுக்கு, ஸ்ரீலங்காக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? இன்ஃபேக்ட் நான் இதை சொல்றேன், சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச் ஆடினானா சாய் சுதர்ஷன் has to play the entire season. ஏன்னா சாய் சுதர்ஷன் is a fabulous player of spin. ஸ்ரீலங்காவுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பான் உனக்கு. So சாய் சுதர்ஷன் அப்படி ஆனா அப்புறம் இன்னொரு இது, there is one part of what he said I really agree சஸ்திகா. என்னன்னா ரிஷப் பண்ட் வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணி ஆடணும். he should play the situation. I am with him. நச்சுன்னு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. But one thing I would like to see is stability for all players. Everybody. Irrespective of who they are. All players. ஹோப்ஃபுல்லி பாப்போம். ஏன்னா இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்ச அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி எப்போ யாரு சேஞ்ச் பண்ணுவாங்க, யாரை தூக்கி எங்க போடுவாங்கன்னு நமக்கு தெரியல. இதுலயே ஒரு ஃபன்னி மேட்டர் ஒன்னு இருக்கு. வாஷிங்டன் சுந்தரா ஆஃப் ஸ்பின்னர் பேட்டரா குரூம் பண்றாங்களா, பேட்டர் ஆஃப் ஸ்பின்னரா குரூம் பண்றாங்களா தெரியலையே. ஏன்னா அவர் திடீர்னு ஒரு மேட்ச் நம்பர் 3 ஆடி இருக்காரு. ஆமா, எஸ். வேணா அவருக்கு ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம் 3ல. சீரியஸா இதெல்லாம் these are all things. நான் இப்போ சொல்றேன் சஸ்திகா, இந்தியா வந்து very very important for the health of test cricket. Okay, for whatever it is, the previous decade and a half, test cricket Indian players prioritize பண்ணாங்க. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் 10 years விளையாடுறதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டிங்கிற வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தையை வந்து எல்லாருக்குமே ஸ்டேபிள் ஆகணும். ஸ்டெபிலிட்டிங்கிற வார்த்தைக்கே ஸ்டேபிள் வேணும். அதுக்கு ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. ஓகே, வார்த்தை மாற மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையோட நான் அடுத்த கேள்விக்கு வந்து போக போறேன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் நியூ சண்டிகர் எவர். அண்ட் ஐபிஎல்ல வந்து எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேம்ஸா வந்து பார்த்துட்டோம். எல்லாமே 200, மோஸ்ட்லி 200 versus 200 கேம்ஸா வந்து பார்த்திருக்கோம். பட் we are back to டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறதுனால பவுன்ஸ், ஸ்பேஸ், சீம், ஸ்பின் எல்லாமே வந்து we will be expecting.
ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்குமா? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் 100%. ஆஃப் தி பிட்ச் அண்ணா? ஐ திங்க் சண்டிகர்ல ஜென்ரலாவே கொஞ்சம் சீ மூவ்மெண்ட் இருக்கும் கார்த்தால. தட்ஸ் ஜஸ்ட் வே ஓகே. இட் இஸ். அங்க அந்த மார்னிங் ஹெல்ப் கிடைக்கும். பட் இட்ஸ் ஜென்ரலி வெரி ஃபிளாட் சர்ஃபேஸ் சஸ்திகா. கொஞ்சம் ஆஸ் த கேம் கோஸ் ஆன் கொஞ்சம் ஹாட் பால்ஸ் உனக்கு டர்ன் கிடைக்கலாம். பட் ஃபாஸ்ட் ஓகே. bowlers will be well and truly in the game. I expect a lot of runs on offer. செட் ஆயிட்டா ரன் அடிக்கலாம் சூப்பரா. இப்பதான் கில் வேற குவாலிஃபயர் 2ல ஒரு 100 அடிச்சாரு. இட்ஸ் a great opportunity for him to continue the form from England. நம்ம மறந்துடும். ஏன்னா அந்த இந்த மேட்ச்ல நடந்த மாதிரி பாவம் அவர் அடிச்ச இங்கிலாந்துல தான் அடிச்சாரு ரன். அதுக்கப்புறம் பாவம் நெக்ஸ்ட் ட்ரெயின் ஆயிடுச்சு சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல he didn't play. So from there he's coming in. He's been I want to watch him bat. He's been in really good test form. I want to watch him bat. I want to watch closely how he marshals his troops. Test match க்கு எப்படி troops run பண்றாரு. How is he growing as a captain? ஏன்னா IPL we saw him really grow as a captain. Can he continue that as a captain in test cricket? Because அவன் வந்து see நம்ம கோச் சொல்றோம் ஒரு சைடு செலக்டர் சொல்றோம். But the future of India's test team firmly lies with how Shubman Gill marshals his troops. அவன் என்ன சொல்றான், வாட் இஸ் ஹிஸ் மெசேஜிங், ஹவ் இஸ் டேக்கிங் திஸ் டீம் அலாங்கிறது அவன் மேல நிறைய ஆனஸ் இருக்கு. அண்ட் பாதி பேர் அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ண இந்த 2 மாசம் ஒர்க் பண்ண டீம் அப்படிங்கறதுனால பெருசா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடாது ஆல்ரெடி இருக்கக்கூடாது அவங்க பொருள் எடுத்து அவங்களுக்கே அதை கொடுக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி கொடுங்க. நான் அந்த ஸ்டெபிலிட்டியை பார்க்க ஆசைப்படுறேன். நாங்களும் வந்து அதை வந்து பார்க்க ஆசைப்படுறோம். Now moving on, நீங்க சொன்னீங்க about வாஷி and குல்தீப் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. And it looks like they will be in the playing 11 and because of வாஷி's ability அந்த 6-7ல somehow அவன் வந்து பேட் பண்ணுவான் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு தேர்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிறது இந்த ட்ராக்குக்கு வந்து ஆடுவாங்களா? And if yes, who? Because it has to be either a Harsh Dubey or a Manav Sutar and both of them have been நல்ல ஒரு ஸ்பின் bowling all-rounders இருக்காங்க. I'm just going to read their numbers before you give me the answer. Harsh Dubey 133 wickets at 23.26 with a strike rate of 45.7 and he scored 1026 runs at 25.65. 9 50s எடுத்திருக்காரு. Manav Sutar on the other hand 129 wickets at 25.75 with a strike rate of 52.5. He's also taken close to 1000 945 runs எடுத்திருக்காரு. அதுல ஒரு 100 and 650s எடுத்திருக்காரு. Between the two, who will they opt for? See, first நான் ஒரு விஷயம் டீல் பண்ணிடுறேன். உங்களோட பிரைமரி ஸ்பின்னர் இந்த ஸ்குவாட் இஸ் குல்தீப் யாதவ். ஃபர்ஸ்ட் அவன் பேர்ல லிஸ்ட்ல எழுதிருங்க. நெக்ஸ்ட் you have to define to yourself. Jadeja is at the back half of his career. Now, I would really like Jadeja to give and contribute to the team. அவன் எப்ப டீமுக்குள்ள வந்தாலும் அவன் நம்பர் 5ல ஒரு பேட்டரா ஃபர்ஸ்ட் பாருங்க. அவன் கொடுக்கிற ஓவர்ஸ் உனக்கு போனஸா இருக்கணும். That said, Washington Sundar's prima facie role is a batter or a bowler. அதை டிஃபைன் பண்ணுங்க. If his prima facie role is a bowler, he has to partner with Kuldeep Yadav. Now, what does that mean? ரெண்டு பேருமே பால் டர்னிங் அவே ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் பால் டர்னிங் இன்டு அ ரைட் ஹேண்டர். ஓகே, சோ இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் ஹேஸ் டு இமிடியட்லி ஸ்லாட் ஒன் அப். ரிஷபுக்கு அப்புறம் நம்பர் 7ல ஆடணும். சோ தட் லீவ்ஸ் யூ ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் who will give you batting and bowling on need basis because you are building a team for the future. இப்போ ரெண்டு ஃபாஸ்ட் bowler ஆட போறீங்க இந்தியால which is 10 and 11. நான் 7 வாஷி சொல்லிட்டேன். 8 9 பாக்கி இருக்கு. 9 குல்தீப் யாதவ். I want to see a primary spinner who is picked for wicket taking. அவனோட முதல் job when he is slotted in at 8 is to get wickets. Think like a spinner. இந்த டீம்ல என்னோட வேலை விக்கெட் எடுக்கிறது. நான் தான் மேட்ச் bowling போட்டு விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கிற bowler நம்பர் 8ல எடுங்க. Whether it is Manav Sutar or Harsh Dubey, I think both are incredibly good bowlers. ஃபர்ஸ்ட் பிரைமரியா இப்ப இருக்கிற இந்தியன் டீம்ல விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னருக்கு ஒரு நெசசிட்டி இருக்கு. ஏன்னா ஃபார் த லாஸ்ட் 18 months குல்தீப் யாதவ ஐ எம் நாட் இன் அக்ரிமெண்ட் வித் ஹவு இஸ் பீன் டெல்ட் வித். எனக்கு அது வந்து குல்தீப் யாதவ் வந்து ஒரு சாம்பியன் போலர். அவனை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கான்பிடன்ஸ் டவுன்ல இருக்கும். அதை வைக்கும் போது ரெண்டாவது ஸ்பின்னர் ஜடேஜாவையும் வாஷிங்டன் சுந்தரையும் நீங்க ஸ்பின்னரா ஆடாதீங்க. அவங்க விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா கிரேட். அவங்க உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ். ஐ வாண்ட் திஸ் இந்தியன் டெஸ்ட் டீம் டு ஸ்டெப் இன் டு அ ஜோன் of playing specialists. We cannot continue to play people because they can bat or bowl. முதல்ல 4 bowler நல்ல சாலிட் bowler. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் ஆர் டிஃபரெண்ட் டு T20 கிரிக்கெட். 4 bowler 20 விக்கெட் எடுக்கணும் மேட்ச்ல, அதுக்கு எடுங்க. மத்தவங்க எல்லாம் ரன் அடிச்சு கொடுக்கணும். அந்த ரன் அடிக்கிறதுக்கு யார் பெஸ்ட்னு பாத்துக்கணும்.
சரி, இப்போ உங்கள ஒரு ஸ்பாட்ல அப்ப நான் போடுறேன். ஓகேவா? ம். ஏன்னா நீங்க 2 பேருமே போத் ஹர்ஷ் அண்ட் மானவ் சூத்ரா வந்து யூ ரேட் தெம் ரியலி ஹை. நீ என்ன ஓகே. கேட்டனா இதுல ஒரு பயஸ் இருக்கும். நான் வியூவர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லிடுறேன். நான் ஹர்ஷ் துபேவ அ பிக் பண்ணுவேன். ஹர்ஷ் ஏன்னா நான் ஹர்ஷ் பிகாஸ் துபே நான் நான் நீங்க ஹர்ஷ் துபேயோட விளையாண்டுருக்கீங்க. குட்டி பையன்ல இருந்து பார்த்திருக்கேன். எஸ். அவன்கிட்ட என்ன செட்ஸ் அபார்ட்னா மானவ் சுத்தாரு சூப்பர் பவுலர். எனக்கு அவனையும் நல்லா தெரியும். தங்கமான பையன். யார செலக்ட் ம், பண்ணாலும் எனக்கு எந்த குவால்ம்ஸும் கிடையாது. நான் ஏன் ஹர்ஷ் ம், துபே டிக் மார்க் போடுவேன்னா, ரஞ்சி டிராபி ம். டைட்டில் வின்னிங் சைடுல இருந்திருக்கான் 1 அண்ட் 2 ஓகே. அவன் வந்து 17, 18 இயர் ஓல்ட்ல சென்னைக்கு வரும்போது எங்களுக்கும் டைட்டில் ரேஸ் அவன் தான் வின் பண்ணி கொடுத்தான். சோ ஹி நோஸ் ஹவ் டு கெட் ஜாப் நல்லாருக்கே. டன். அண்ட் லாஸ்ட் ஓகே. பட் நாட் த லீஸ்ட் ம். வாடா மோதி பார்க்கலாம். அதான் அவன் ஆட்டிடியூட். ஓகே. நான் ஆல்வேஸ் ஆட்டிடியூடுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பேன் சஸ்தி. So it'll be Harsh over Manav Sutar if it is என்ன you. பொறுத்த வரைக்கும் சி If it is you. யாரா இருந்தாலுமே சரி, இப்ப நான் ம், செலக்டரா இருக்கேன், கோச்சா இருக்கேன், இல்ல அஜித் அகர்கர் செலக்டரா இருக்காரு, கோச்சா இருக்காங்க, எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு வியூ இருக்கும். ஒரே பிளேயரை எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. நான் இப்படி சரி. இந்த சிச்சுவேஷனை பாக்குறேன். பட் நாளைக்கு நாங்க இருக்கும்போது சுப்மன் கில் வந்து இல்ல பையா எனக்கு மானவ் சுத்தர் தான் ம். வேணும் அப்படின்னு சொன்னானா மானவ் சுத்தர் கொடுத்துருவேன். இந்தாப்பா. ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே அந்த கிரவுண்ட்ல கூட்டு போய் போலிங் வேலை வாங்குறது கேப்டனோட ஜாப். சோ கேப்டன் என்ன லைக் பண்றானோ அந்த சைடுல தான் போகும். ஆல்ரைட். ஓகே. நம்ம வந்து டெஸ்ட் மேட்சஸ் பத்தி பேசியாச்சு. பட் தேர் இஸ் த பிக் பஸ் இன் த இந்தியன் கிரிக்கெட் டீம். நம்ம ஆல்ரெடி அத பத்தி நீங்க உங்ககிட்ட அது நான் வராம நான் போகவே மாட்டேன். பிகாஸ் செலக்டர்ஸ் ஆர் ரெடி டு பிக் த T20I ஸ்குவாட். எஸ்பெஷலி அயர்லாந்துக்கு எதிரா 2 போட்டிகள், இங்கிலாந்துக்கு எதிரா 5 போட்டிகள் வந்து விளையாட போறாங்க. அதற்கான த T20 ஸ்குவாட வந்து செலக்ட் பண்ண போறாங்க. தி ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் வைபவ் சூரியவன்ஷி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி தேர் அப்படிங்கிறது தான் முதல் நியூஸா வந்து இருக்கு. அது of course yes, it's not going to be a surprise. பட் யாருக்கு பதிலா, ஏன்னா டாப் 3 வந்து சீல் ஆயிருக்கு, யார் அவங்களோட இடத்தை விட்டு கொடுக்க போறாங்க? பிகாஸ் சின்னவன் வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷனை உள்ள கொண்டு வந்துட்டான் அப்படிங்கறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இல்லையானா? நீ யாரா இருந்தாலுமே உனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் சஸ்திகா. நான் ஒரு ஓகே. கிரிக்கெட்டரா சொல்றேன். இப்பவும் ம், நான் சொல்றேன். ஐ ஹேவ் அ ஃபீலிங் இந்த பஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ம், கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ஒரு ஃபேவரட் லைன் நான் வச்சிருக்கேன். ம், ஸ்டே கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபிள். அதாவது ம், என்னன்னா யூ ஹேவ் டு பிராக்டிஸ் பீயிங் அன்கம்ஃபர்டபிள் ஆல் யுவர் லைஃப் when you are playing professional cricket. ம், ம். அது 90% கிரிக்கெட்டர்ஸ் அதை பண்ண கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இன்செக்யூரிட்டி இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எனக்கு சக்சஸ் கொடுத்துரும். நோ. இப்ப நான் வந்து கன்சிஸ்டன்டா லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல என்ன பாக்குறேன்னா there is a certain amount of ruthlessness in the way selections also happen. Whether that is right or wrong is debatable. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீம் பில்டிங்ல அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு பிளேயரா நான் சொல்றேன், திருப்பி ரீஇட்டரேட் பண்றேன். என்னால 100 டெஸ்ட் ஆட முடிஞ்சதுக்கு ஒரே ரீசன் ஐ எம்ப்ரேஸ்ட் பீயிங் அன்கம்ஃபர்டபிள். என்ன தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சரண்டர் பண்ணிட்டேன். ம். ஐ எம் சேயிங் எல்லாருமே பிளெஸ்ட் கிடையாது. எல்லாரையுமே டீம்ல எடுத்து ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அது ஐடியல் சினாரியோ. அப்படி இருக்கிறதுனால நீ யாரா இருந்தாலும் கேமை ஆன் த ஃப்ளோ இம்ப்ரவைஸ் பண்ணி பெட்டர் பண்ணினே போ. உன் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் உன்னை நிக்க வைக்குங்கிறதுக்கு இந்த ஒரு பஸ் எல்லாம் ஒரு ரீசன். வைபவ் சூரியவன்ஷி யாருக்கு பதிலா வேணா வரலாம். ஆனா he is going to make the top 3 feel incredibly uncomfortable. Be it Abhishek, be it Sanju, whoever it is. Competition for places is amazing. But இது வந்து வேற ரகம் பிளேயர். You can't not pick him. He has made it a compelling statement. அவனை நீ எடுக்காம இருக்க முடியாது. அவன் என்ன சொல்றான்னா, Correct. நான் உன் கண்ணு முன்னாடி இருக்கேன், என்னை தாண்டி நீ வேற யாரையா எடுப்பாக்கலாங்கிறான். How will you not want him? எப்படி அவாய்ட் பண்ணுவேன் அவனை? So again, I will put you in spot. நீங்க சொன்ன அதே பெயர்கள் தான். அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும். இவங்க 3 பேர்ல the probability of replacing this person is more அப்படின்னா யார சொல்வீங்க? சசிகா, நான் நேரா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துறேன். இப்ப நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன் செலக்ட் பண்றதுக்குன்னா நான் வைபவ் சூரியவன்ஷியை வெயிட் பண்ணி தான் எடுப்பேன் சசிகா. அவன் இருக்கணும். Why? ஆனா ஐ டெல் யூ. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் உன்னை சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட் எடுத்திருக்கேன். இதுல இஷான் கிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அபிஷேக் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், சஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீ ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, இட் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்டேஜ், ஷுவர். பட் ஷோ மீ யூ காட் a little bit more. Go around the park, go around the country, go around playing India A series. உன்னால 12 மாசம் இந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஐபிஎல் நீ ஒத்துக்கல யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும்.
நிறைய ஃபேக்டர்ஸ் ஸ்கியூ இன் ஃபேவர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் பேட் வெல். அண்ட் அதுக்காக நான் இந்த பையனோட ஸ்கில்ல கம்மியா சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தவங்க ஆடுற கிரிக்கெட்டையும் வேல்யூ பண்ணணும். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ரீசன்சி பயஸ தவறுங்கிற. இன்னைக்கு வைபவ் சூரியவன்ஷி வந்துட்டான், அட் எனி காஸ்ட் யார வேணா வெட்டுவேன் குத்துவேன் அவனை எடுக்க முடியாது. ஐ எம் சேயிங், ஏன்னா இன்னைக்கு நான் வந்து யாரையோ தர தூக்கி வெளியே போட்டேன்னு வச்சுக்கோ சஸ்திகா, அவங்ககிட்ட சிம்பிளா கேட்கறேன். யாரையோ தர நான் தூக்கி வெளியே போட்டு வைபவ் ஆட வச்சுட்டேன். நான் வைபவையே கேட்பேன், அடுத்த வருஷம் அவன் ஏதோ ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணல, அடுத்த வருஷம் அவனை தூக்கி போட்டா அவனுக்கு பிடிக்குமா? we like it. அப்பனா வருஷம் 6 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3-4 பேர் கரியர் மாறினே இருக்குமா? எப்படி ஒரு ஃபேப்ரிக் ஆஃப் an இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படி வைக்க முடியும்? இப்பதானே T20 ஏதாவது ஒரு காரணமாவது வேணும்ல. ஐ ஃபீல் நிறைய தடவை இந்த மாதிரி டிராப்ஸ் நடக்கும் போது கூட காரணமே தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டீம் ஜெயிச்சிட்டு வந்திருக்கு. நான் சொல்லுவேன், ஓகே, இஃப் யூ ஃபைண்ட் somebody is out of form in the team, have a conversation. நீ அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்க, நீ இம்ப்ரூவ் பண்ண, நான் உனக்கு 2 months டைம் தரேன், நீ பெட்டரா பண்ணு. அப்படி பண்ணலன்னா we want to look past you சொல்லு. கிளாரிட்டி கொடு. உனக்கு வைபவ் சூரியவன்ஷியை எடுத்துன்னு வரதுக்காக யாரையும் குத்தாதேங்கிறேன். Whether stability. Exactly. I am going back to the same. Stability சாய் சுதர்ஷனுக்கு கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். இல்ல, நீங்க ஸ்டெபிலிட்டின்னு சொன்னா ப்ரொடியூசர் டக்குன்னு எனக்கு ஒரு நம்பர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க 106 டெஸ்ட் வந்து விளையாண்டுருக்கீங்க. ஃப்ரம் த டைம் யூ டெபியூட் டில் யூ ரிட்டையர்ட், இந்தியா ஹேஸ் பிளேட் 144 டெஸ்ட். அதுல 38 டெஸ்ட் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? 73% ஆஃப் த டெஸ்ட் ஆடி இருக்கீங்க, 27% நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுனதுனால he's just bringing this number. அதுதான் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. எல்லாருக்குமே கார்ட்ஸ் டீல் பண்ணும்போது ஒரு NDAs வராது. நான் ஒத்துட்டேன். I accepted my pair of cards are 2 and 7 playing the poker at the table. என்கிட்ட 2-7 தான் இருக்குன்னா நான் ஸ்டேக் ஆல் இன் போய் தான் ஜெயிக்க முடியும் அந்த ஹேண்ட. கரெக்ட். நான் for over 15 years I went all in every time. The burden of going all in every time is not explainable to people. It is not. Now again I'm going to put you in spot. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா you will probably say வைபவ் சூரியவன்ஷி ஒரு 12 months எல்லாம் ஆடிட்டு வா தம்பி அப்படின்னு வந்து நீங்க சொல்லிட்டீங்க. Now it's not you. You have been in the setup 12 months கூட இல்ல. 12 months கூட இல்ல. இது எப்படின்னா ஒன்னு அகாமடேட் பண்றதுக்கு இந்தியன் டீமை நான் மாத்த மாட்டேன். இந்தியன் டீம்ல ரிக்வயர்மெண்ட் இருக்க போது நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுதானே கரெக்ட். The team is not for a player. The player is for the requirement of the team. Absolutely yes. And of course I think அவர் வந்து டை எல்லாம் கட்டிட்டு ஸ்கூல் போயிட்டு வரது is better ன்னு நான் நினைக்கிறேன். இல்லனா I will make the communication very clear Sastika. I will go to வைபவ் சூரியவன்ஷி and I will tell him in literal words. வைபவ், நீ வேற மாதிரி பிளேயர். உன்ன மாதிரி நான் ஒரு பிளேயரை இந்த நாட்டிலேயே பார்த்தது கிடையாது. நான் எங்கேயுமே உன்ன மாதிரி பிளேயர் பார்த்தது இல்ல. என்னோட I humbly submit and bow down in front of your skill. பட் ராஜா, இப்போதைக்கு என் ஸ்கூல்ல சீட் இல்ல. வெயிட் பண்ணு. அது வரைக்கும் நான் உனக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஓகே, இது வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்லிட்டீங்க. பட் யூ ஹேவ் பீன் வித் தி இந்தியன் செட்டப் ஃபார் a long time அப்படிங்கறதுனால again I'm going to put you in spot. அவங்க மைண்ட்ல என்ன யோசிப்பாங்க? இது நான் சொல்றேன், நான் பார்த்த இந்தியன் செட்டப்ஸ்ல ராகுல் டிராவிட் கோச்சா இருக்கும்போது இதான் நடந்திருக்கும். Okay, they have said that Surya Kumar Yadav might be dropped as the captain and he will not even be playing in the team அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. It's a Cricinfo report வேற. Now, and they are saying they are considering Shreyas Iyer to be the captain. What are your thoughts about it? இது வந்து இல்ல மைனஸும் எப்படி எவ்வளவு மைனஸும் பிளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் போன தடவை ஸ்குவாட்ல இருந்திருக்கணும் இல்ல, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்திருக்கணும் இல்ல. ஓகே, வந்தா நேரா ஹீரோ தானா? என்ன பேசிஸ்ல அவன் கேப்டன்சி கிரெடென்ஷியல்ஸ் ஜட்ஜ் பண்ணீங்க? நான் ஸ்ரேயஸ் ஐயரோட மிகப்பெரிய ஃபேன். அவன் T20 டீம்ல வாரண்ட் பண்றானா பிளேஸ? எஸ், யூ கேன் ஹேவ் தி டிஸ்கஷன். அப்போ நான் திருப்பி இதே தான் கேட்பேன். உங்க இந்தியன் T20 டீம்ல என்ன ஓட்டை இருக்கு? எனக்கு தெரிஞ்ச அங்க இருக்கிற பெரிய ஓட்டை ஒரு ஸ்பின்னரோட ஓட்டை தான். மத்தபடி எல்லாரும் அவங்க வேலையை நல்லா பண்ணிருக்கும் போது அந்த இடத்துல எங்க ஓட்டை இருக்கு? எதுக்கு மாத்துறீங்க? எக்ஸாக்ட்லி. இப்ப உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन நான் சூரியகுமார் யாதவ் டிபேட்டுக்கே வரேன் சஸ்திகா. அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லையா?
ஓகே அக்ரி, கூப்பிடு, சொல்லு. நான் என்ன சொல்றேன், ஃப்ரண்ட் த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் சே சூர்யா அண்ட் ஹை ஆர் அஸ் ஹவ் ஹேட் அ சாட். நாங்க சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் மேல ஹாப்பியா இல்ல, அவரு நல்லா ரன் அடிக்கணும். சோ அபிஷியலி அவனோட பிளேஸ் கேரண்டி இல்லாதனால we want Surya to play as a player. We have discussed, Agreed. we are giving him a few games to show us what he can give us as a batter. If he's able to make a comeback, India is going to be blessed with a senior player who will give us some time. If he performs, he will go all the way to play the Olympics. If he doesn't, we are looking elsewhere. இதுதானே கரெக்டான வழி இல்லையா? நான் அதே கொஸ்டின் MS தோனியும் சூரியகுமார் யாதவையும் கம்பேர் பண்ணல சஸ்திகா. லெட் மீ ரீஃப்ரேஸ் திஸ். MS தோனி 2011 வேர்ல்ட் IPL ஜெயிச்சாரு. 2012ல ஒரு நல்ல IPL விளையாடல, 2013ல டிராப் பண்ணலாமா? நோ பண்ணல. இது மட்டும் எப்படி? இது மட்டும் ஏன் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், அவர் பேட்டரா ஃபார்ம்ல இல்ல. பட் பேட்டரா ஃபார்ம்ல இல்லாத போது அவனுக்கு கிளாரிட்டி கொடுங்க. நீ இது பண்ணா வரலாம், இல்ல நீ பேட்டரா விளையாடு, கேப்டனா நீ விளையாட முடியாது பிகாஸ் யூ டோன்ட் வாக் இன்டு தி 11. ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கேப்டனை தூக்கி நீ இப்போ வேற ஒரு கேப்டன்னா அப்ப என்ன? இந்த வருஷம் இந்த டீம் நல்லா விளையாடலன்னா இவரை தூக்கி அடுத்த வருஷம் வேற, அடுத்த வருஷம் வேற. நான் திருப்பி சொல்றேன் சஸ்திகா, 2024 வரைக்கும் நம்ம ICC டிராஃபி ஜெயிக்கல. எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை கூட்டு போய் டிராஃபி அடிச்சோம். ஹோம்ல ஐ எம் டெல்லிங் யூ திஸ், ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் a huge factor for Indian cricket. நாளைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா த போலர் இல்லைன்னா 4 ஓவரோட எக்ஸ் ஃபேக்டர் நீ லூஸ் பண்ணுவ. அன்னைக்கு தெரியும் இன்ஸ்டபிலிட்டியோட மிஸ்ஸபிள் அசெட். ஸ்டெபிலிட்டி இருந்தா பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. T20 வேர்ல்ட் கப்பை இந்தியால டிஃபெண்ட் பண்ணிட்டோங்கிறதுக்காக எல்லா ரிசல்ட்டும் கேரண்டின்னு மட்டும் நினைக்காதீங்க. Okay, now that instability will not work. And எல்லாத்துக்குமே தான் நீ கேட்ட சாய் சுதர்ஷனுக்கு நம்பர் 3ல ரோப்னா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த சூரியகுமார் யாதவுக்கு எங்க ரோப்? கரெக்ட். ஓகே, சூரியகுமார் யாதவ் பத்தி பேசியாச்சு, ஸ்ரேயஸ் ஐயர், ஆல் ஆஃப் தட் ஓகே. வாட் அபௌட் ரஜத் படிதர்? 2 IPL ட்ரோஃபி வின் பண்ணிருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடிருக்கான். ரஜத் பட்டிதர் செம்ம ஹிட்டர், ஸ்பின் ஹிட்டர். டூபே ஆல்ரெடி இருக்கான். என் ஸ்கூல்ல சீட் இல்ல, அட்மிஷன் ஃபுல்லா இருக்கிற ஸ்கூல்ல நீ எடுக்கல, பாலிடிக்ஸ்னு சொன்னா அது சைல்டிஷா இருக்கு. ஓகே, இட் இஸ் சைல்டிஷ். நீங்க அன்பார்ச்சுனேட்டா நம்ம யாருமே அந்த பொசிஷன்ல நம்ம ஷூவை போட்டு பார்க்க மாட்டேங்கிறோம். சரி ஓகே, ரஜத் பண்டிதர் டீமுக்குள்ள வந்துடணும், ஓகே வெரி குட். எல்லாருமே யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா எல்லாரும் டீமுக்குள்ள வந்துடணும் IPL முடிவுல, ஓகே வெரி வெரி குட். யாருக்கு பதிலா வரணுமோ அவங்க ஷூவை மாட்டி பாருங்க ஒரு செகண்ட். அண்ட் சூரியகுமார் யாதவ் பத்தி பேசுறீங்கல்ல, அந்த இந்தியன் டீமோட ஜேர்னி என்ன? இந்தியன் டீம் 12 months a year விளையாடுது. So they are allowed to come into an IPL jaded and tired. அவங்க பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகும். நீங்க கேட்கலாம், சூரியகுமார் யாதவ் 6 months முன்னாடி பர்ஃபார்மே பண்ணல, பேட்டிங் அடிக்கவே இல்ல, அதுவே லாங் ரோப் தான் அப்படின்னு. போய் என்னவோ கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டானே. Doesn't he deserve some more stability? தான் சொல்றேன், clarity. ஐ மீன் ஐ திங்க் நீங்க ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. இன்ஃபேக்ட் ஐ ரியலி லவ்ட் திஸ் கான்வர்சேஷன். எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபவுண்டா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். நம்ம த டெஸ்ட் பத்தி பேசியாச்சு. நீங்க உங்களோட ஃபேவரட் ஃபார்மேட் இஸ் பேக். நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. அஸ் அ ஃபேன் பாய் நீங்க அதை பார்த்துட்டே இருப்பீங்க. இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் T20 பத்தின டிஸ்கஷன்ஸும் நம்ம இப்ப முடிச்சாச்சு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஸ்குவாட் வந்தப்புறம் நம்ம இன்னும் நிறைய பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ணா ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஹோப் பீப்புள் என்ஜாய்ட் தி ஷோ. மீண்டும் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கும் சஸ்திகாவை கொண்டு ஸ்டெபிலிட்டி நாங்க காமிச்சிருக்கோம். ஸ்டெபிலிட்டி ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ் எதிர்பார்த்து இன்னியோட ஷோவை க்ளோஸ் பண்றோம்.